அவ்வளோ லேட்டாக வந்திருக்கான்னு சொல்கிற, நீ ஏன் எதுவும் திட்டாமலே இருந்திருக்க? நான் திட்டி மட்டும் என்னடி பிரயோஜனம்? அம்மாவே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதனால வேண்டான்னு விட்டுட்டேன்டி. விதுன் ஏன்டி திடீர்னு இப்படி ஆயிட்டான் தெரியலடி. என் தம்பி எப்படி இருந்தான், இப்போ அவனாவே இல்லடி. சே, சரி வா கிளாஸ் போகலாம், டைம் ஆயிருக்கும். நான் சொன்ன மாதிரியே எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டீங்களாமா? எஸ் மேம். குட் குட். சரி, அப்போ டெஸ்ட் எழுதுறீங்களா இல்லாட்டி கொஷின்ஸ் ஏதாவது நான் கேட்கட்டா? கொஷின் கேளுங்க மேம். லூஸு, டெஸ்ட்டே எழுதிடலாண்டி, அதான் ஈஸியாக இருக்கும். இல்லடி, அதோட ஓரலாக கேட்டோன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். சரி சரி. என்ன யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்க? போ உள்ள. அம்மா. என்ன அதீப் சவுண்ட் கேக்குது? ஆட்டோ சவுண்ட் எதுவுமே கேட்கவே இல்லையே. ஒருவேளை நான் பாத்திரம் கழுவிட்டு இருக்கவே அந்த சவுண்ட்ல கேட்கலன்னு நினைக்கிறேன். விதுனை பத்தி என்ன ஏதுன்ட்டு போய் கேட்போம். என்ன விதுன் வந்து நிக்கிறான்? விதுன், ஏன் நீ ஸ்கூல் போலியா இன்னும்? அதீப், ஏன் இவ்வளவு கோவமா நிக்கிற? நீ ஏன் விதுனை இன்னும் ஸ்கூல்ல கொண்டு போய் விடாம இருக்க? அதீப், உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவன் இன்னைக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன், என்ன பண்ண அவன்? ஸ்கூல் உள்ளவே போகல. ஸ்கூலுக்கு எதிர்க்க ஒரு டீ கடை இருக்கும்ல, அந்த டீ கடைக்கு பக்கத்துலயே நின்றுட்டு இருந்தான். நான் மட்டும் இன்னைக்கு அவனை பார்க்கலனா அவன் என்ன கதிக்கு ஆவானே தெரியாது. என்னடா சொல்ல வர? சொல்றேன், பொறுமையா கேளுங்க. சொல்லு சீக்கிரம், எனக்கு நெஞ்சு இடிக்குது. அந்த டீ கடை கிட்டயே அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தான். 2 பேர் வந்ததும் அவங்கள பார்த்து சிரிச்சான். சிரிச்சவன் அவங்க கூட அப்படியே போறான். போயிட்டு ஏதோ கையில் ஏதோ நியூஸ் பேப்பரை மடக்கி வச்ச மாதிரி கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு அங்க இருந்து ஏதோ ஒரு இடம் கலீஜ் மாதிரி இருக்கு அந்த இடம் பார்க்க. அந்த இடத்துல போய் இருந்து அது என்னமோ பண்ணானுங்க. சகிக்கல அதை பார்க்கறதுக்கு. நீங்களாம் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோதான், டென்ஷன் ஆயிருப்பீங்க நல்லா. என்ன சொல்ற அதீப்? ஆமாமா, நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அங்கிருந்து அவனுங்களை திட்டிட்டு இவனை 2 அடி போட்டுட்டு, இனி என் தம்பி கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டீங்கன்னா நான் கொன்னு போட்டுருவேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கனே. அண்ணன் சொல்றதெல்லாம் உண்மையா விதுன்? சொல்லு, அண்ணன் சொல்றதெல்லாம் உண்மையான்னு கேட்டேன். ஆமாமா. இதுக்கா நான் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புனேன்? சொல்லு. ஸ்கூலுக்கு போக பிடிக்கலன்னு சொல்லிட்டு எங்க போன? ஸ்கூலுக்கு போக பிடிக்கலன்னு வீட்லயே இருந்த. வீட்டில் இருக்கக்கூடாது, ஸ்கூலுக்கு போய் படிச்சு தான் ஆகணும்ட்டு அனுப்பி விட்டா நீ எவன் கூடயோ போயிட்டு என்னமோ பண்ணிட்டு வந்திருக்கல்ல. வாய்முடு, அழுற ஆளாச்சுக்காத. நவமித்ராக்கு தெரியுமா இது? இல்லம்மா, தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன்கிட்ட பேச்சே வச்சுக்க மாட்டா அவ. உன்னை பார்க்கவே பிடிக்கல. சீ. அழு, நல்லா அழு. இனியாச்சு திருந்து. அதீப், என்னம்மா? இனி அவன் ஸ்கூல் போக வேண்டாம். சரிம்மா, அம்மா சொன்னது கேட்டுச்சுல்ல. இனி நீ ஸ்கூல் போக வேண்டாம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே இனி ஸ்கூல் போக வேண்டாம். ரொம்ப சந்தோஷத்துல இருப்பியா இப்போ? இல்லைன்னு நடிக்காத. அம்மா, நான் கிளம்புறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. இவனை பார்த்துக்கோங்க, இனி எங்கேயும் போகாத மாதிரி. நான் பார்த்துக்கிறேன். உள்ள போ. அங்க என்ன போய் பார்த்துட்டு இருக்க? உன்னை உள்ள போன்னு சொன்னேன். போறேம்மா. ஐயோ கடவுளே, நான் என் பிள்ளைய இப்படியா வளர்த்தேன்? இவன் இப்படி போயிருக்கானே, இதை நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன்? அவர் இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா? என்னை இப்படி ஒத்தையில தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. எவ்வளவு சிம்பிளா ஓரலா கேட்டா போதும்னு சொல்லிட்டேன் நீ. எனக்கு ஓரலா சொல்றதுக்கு அவ்வளோ வராது. எழுதுனா கடகடன்னு எழுதி முடிச்சிருவேன். ஆனா எனக்கு ஓரலா சொல்லதான்ப்பா வரும். கள்ளி, தேங்க்யூ. நீ இப்போதாண்டி கொஞ்சம் நார்மலா இருக்கே. எனக்கும் அப்படிதான் தோணுது. காலையில தம்பியை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஓகே, கொஞ்சம் பெட்டரா இருக்க. மேக்ஸ் மேம் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பின்ன அதை எப்படி நான் மறப்பேன்? மறக்காம இருக்கிறதே நல்லதுடி. ஓய் சக்கரே. உன் ஆள் வந்துட்டார் போலயே. இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா?
எனக்கு தானே உன்னை ஃபாலோ பண்றதை விட வேற என்ன வேலை இருக்க போகுது? சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு எப்போ ஓகே சொல்ல போற? சும்மா அதையே கேட்டு கேட்டு எனக்கு கோபம் வர வைக்காதீங்க. ஆஹா. நீ என்ன அவர் சொல்ற எல்லாத்துக்கும் பெல் அடிச்சிட்டு இருக்கியா? நீ நான் சிரிச்சேன்டி, அதை தான் பெல் அடிக்கிறதுன்னு சொன்னேன். சிங்சா விட்டா இவ இன்னைக்கு ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு இருப்பா. குந்தாணி. ஓய். உங்களுக்கு என்ன வேணும்? சும்மா ஓய் ஓய்னு கூட்டுக்கிட்டு. அப்ப சக்கரக்குட்டினே கூப்பிடட்டா? ஐயோ முருகா. சொல்லு குழந்தாய், இங்கேதான் இருக்கிறேன். கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க. ஓ, தப்பில்ல தப்பில்ல. ஐயோ மணி அடிச்சது போதும், போலாமா? போலாம் மேடம். டாடா பாய் சக்கரக்குட்டி. இவன் என்ன அதே போஸ்ட்ல நின்னுட்டு இருக்கிறான்? டேய், என்னடா? என்ன மச்சான் வந்து நின்ன போஸ்ட்ல அப்படியே நின்னுகிட்டே இருக்கிற? பின்ன என்ன பண்ணணும்? பின்ன என்ன பண்ணணுமா? நான் என் ஆள் கூட பேசிட்டு இருந்ததெல்லாம் நீ அப்போ கவனிக்கவே இல்லையா? நான் அந்த பக்கம் ஒரு பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருந்தேன்டா. அட பாவி, பச்சை துரோகிடா நீயானா. ஏதாவது கரெக்டாச்சா? இல்லடா, நான் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ ஓகே. ஆமாமா. அம்மா அம்மா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க காணோம் உங்களை? வா நவமித்ரா. அம்மா என்ன ஆச்சு? ஏம்மா அழுதுட்டு இருக்கீங்க? நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கம்மா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதா முக்கியம்? போம்மா, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அம்மா சொல்றேன்ல, போ. என்னன்னு சொல்லுங்கம்மா, நான் அதுக்கப்புறம் போறேன். அம்மா சொல் பேச்சு நீயாச்சும் கேளுமா. சரிம்மா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஏன் இப்படி பேசுறீங்க அதுக்குன்னு? போ, போயிட்டு வா. அம்மா சொல்லுமா. ஏம்மா அழுதுட்டு இருக்கீங்க? இப்பயாச்சும் சொல்லுங்கம்மா. விதுன் இன்னைக்கு ஸ்கூலுக்கே போகலம்மா. அப்போ வீட்டில் தான் இருக்கானா? ஆமாம்மா. ஆனா அண்ணன் என்னையும் விதுனையும் ஆட்டோல கொண்டு இறக்கி விட்டானேம்மா அவன் ஸ்கூல் கிட்ட. அவன் ஸ்கூல் உள்ளேயே போகலம்மா. கொஞ்ச நேரம் வெளியவே நின்று இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு எதிர்க்க உள்ள டீ கடை கிட்ட போயிட்டு நின்று இருக்கிறான். டீ கடை கிட்ட போய் நின்னானா? அங்க ஏன் போனான் அவன்? ஏன் ஸ்கூல் உள்ள போகாம அங்க போய் நின்றுட்டு இருந்திருக்கான்? அதிதாமா சொன்னான். டீ கடைக்கு பக்கத்திலே தான் நின்றுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் 2 ஆணுங்க நடந்து வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு இவன் சிரிச்சிருக்கான். சிரிச்சது மட்டும் இல்லாம அவங்க கூடவே போயிருக்காமா இவன். என்னம்மா சொல்றீங்க? அதிதம்மா சொன்னான். அவங்க கூட ஏன் போனா இவன்? ஏதோ ஒரு இடத்துக்கு போய் நியூஸ் பேப்பர்ல பொதிஞ்சு வச்சிருக்காங்க, அதை வாங்கிட்டு போனானுங்களாம். அவனும் ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்கான். பார்த்தப்போ ஒரு இடத்துல போய் இருந்து என்னமோ பண்ணியிருக்காமா இவன். என்னம்மா சொல்றீங்க? ஆமா நவமித்ரா, இதை கேட்டதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை. அவன் மேல கோபப்பட்டேன், திட்டுனேன், அடிச்சேன். இனி என்னால என்ன பண்ண முடியும்? பெத்த வயிறு பத்தி எரியுது, முடியலம்மா. அம்மா அழாதீங்கம்மா. அழாம எப்படிம்மா இருக்கிறது? இவன் இது போல பண்ணும்போது நான் எப்படி அழாம இருக்க முடியும்? என்னை தனியா தத்தளிக்க விட்டுட்டு போயிட்டாரே இவரு. இவருக்கு நான் என்ன குறை வச்சேன்? அம்மா அழாதீங்கம்மா. ஐயோ கடவுளே. அப்ப நேத்து லேட் ஆனதுக்கு காரணமும் இதானாமா? ஆமாம்மா. ஐயோ என் பிள்ளை இப்படி ஆயிட்டானே. நீங்க அழாதீங்கம்மா. இன்னைக்கு அந்த விதுனுக்கு இருக்கு. செய், என்ன பண்ணி வச்சிருக்கான் இவன்? அந்த 2 பேரும் இனி விதுன் கிட்ட பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லானாமா? ஆமாம்மா, சொல்லிதான் விட்டான். வந்தா கொன்னுடுவேன்னு. நல்லது. நல்லது. நான் போய் விதுனை பார்க்குறேன். நீங்க அழாதீங்கம்மா. ஏய் விதுன். அக்கா. சி, உன் வாயால என்ன அக்கான்னு கூப்பிடாத. அப்படிலாம் சொல்லாதடி. சி, வாய்முடு. எப்படிப்பட்ட ஆளுங்க கூடலாம் பழகக்கூடாதோ அப்படிப்பட்ட ஆளுங்க கூடலாம் பழகிட்டு கேவலமானதெல்லாம் பண்ணிட்டு
இந்த வீட்டில் வந்து நீ உக்காந்துருக்கியா? சீ. அக்கா தெரியாம பண்ணிட்டேன்டி. எது எது தெரியாம பண்ணது? இது தெரியாம பண்ணதா? ஆ, இது தெரியாம பண்ணதாடா? சீ, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இனி என்கிட்ட பேசவே பேசாத. இதுதான் நான் உன்கிட்ட கடைசியா பேசுறது. சீ, உன்னை என் தம்பியா நினைக்கவே எனக்கு பிடிக்கல. என் கண்ணு முன்னாடி வந்து நின்னுடாத. அக்கா என்ன சொல்லனே தெரியலடி எனக்கு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை யாரும் மன்னிக்கவே மாட்டீங்க, எனக்கு அது தெரியும். கடவுளே. அம்மா, நீங்க இன்னும் அழுதுட்டு தான் இருக்கீங்களா? எதுக்குமா அவனெல்லாம் நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்க? நீ அவன்கிட்ட பேசுனியா? அவன் ஏதாச்சும் சொன்னானா? தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றாமா. தெரியாம பண்ணிட்டானா? தெரியாம. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு கோபம் வந்துச்சு. நான் நல்லா திட்டி விட்டுட்டு வந்துட்டேன். இனி என் மூஞ்சிலே முழிக்காத, என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்க அழாதீங்கம்மா. அவன் அப்படி பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அண்ணன் வரட்டும், எல்லாம் கிளியரா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நான். விதுன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? அதை யோசிக்காதீங்கம்மா, விடுங்க. எப்படிம்மா என்னால யோசிக்காம இருக்க முடியும்? சீ, இப்படி பண்ணிட்டானே. இது வரைக்கும் உங்க 3 பேரையும் நான் ஒழுக்கமாக தான் வளர்த்துருக்கேன். ஒருத்தன் என்னடா நான் இப்படி ஆயிட்டான். இவனை நான் எப்படிம்மா சரி பண்ணுவேன்? வருத்தப்படாதீங்கம்மா, சரியாகும்மா. முருகா, என் பிள்ளைங்க நல்லபடியா வளரணும்ப்பா. இல்லப்பா, 2 பைக்ல கூட டெலிவரி பண்ணா போதும். இல்லைம்மா 2 பைக்லாம் பத்தாது. எனக்கு தெரிஞ்சு ஆட்டோ ஒன்று புக் பண்ணுறது தான் நல்லது. புக் பண்ற ஆட்டோவா? ஆமாம்மா, புக் பண்ணுற ஆட்டோவில் கூட ஒரு ஆளும் போகணும். அப்போ தான் சரிப்பட்டு வரும். 2 பைக்லலாம் எடுத்துட்டு போக முடியாதா? இல்லைம்மா, அது ரொம்ப கஷ்டம். லோடு எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தியா, அதனால் அது ரொம்ப கஷ்டம். ஓ, அப்போ நான் ஆட்டோ புக் பண்ணட்டா? அவங்க புக் பண்ணி வர்றதுக்கு வேறு லேட் ஆகும். இரு, நான் வெளியே ஏதாச்சும் ஆட்டோ இருக்கான்னு ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு வரேன். ம். இந்த விது ஏன் இந்த அளவு ஆனா? படிப்பு மட்டும் ஒரு காரணம் ஆகுமா இந்த அளவு இவன் போறதுக்கு? அம்மாவை நினைக்கும் போது தான் கஷ்டமா இருக்கு. அங்க ஒருத்தர் கூப்பிடுறாரு. அதோ ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோ நில்லுப்பா. சொல்லுங்க சார், எங்க போகணும்? இல்லைப்பா, லோடு கொஞ்சம் ஏற்றி டெலிவரி பண்ணணும். ஓகே சார், பண்ணிடலாம். ரொம்ப அதிகமோ? ஆட்டோவில் வைக்கிற அளவு தான்ப்பா. ஓகே சார், கொண்டு வாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமாப்பா? எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டு கொடுத்துட்றேன். ஓகே சார், ஹெல்ப் பண்றேன். வா உள்ள. இவர் யாரா இருக்கும்? சரி, உள்ள போய் அவங்க சொன்னதை செய்யலாம். தம்பி இங்கே வாப்பா. சொல்லுங்க சார், எந்த அட்டைப்பெட்டி எடுக்கணும்? இதோ இருக்கு பார்த்தியா, இந்த அட்டைப்பெட்டி தான்ப்பா எடுக்கணும். வந்தாச்சா? வார்த்தை எதுவும் பேசிட தோணல. தம்பி உன்கிட்ட தான்ப்பா சொன்னேன். ஓகே சார், எடுத்துடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணணும், அதுக்கு தான். ஓகே சார், பண்ணிடலாம். மொத்த சன்மம் ஓஞ்சு போக கொஞ்சம் பாரண்டி. சார், எந்த அட்ரஸ்ல கொண்டு டெலிவரி பண்ணணும்? அட்ரஸ் நான் சொல்கிறேன்ப்பா. கவி, நீயும் அவர் கூட போய் டெலிவரி பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லு. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடு. எப்படி இருந்தாலும் அந்த சார் வந்து செக் பண்ணி தான் வாங்குவார். எப்பயுமே செக் பண்ணி தான் வாங்குவாங்க. அதான். நானும் போகணுமா? ஆமாம்மா, நீயும் போய் தான் ஆகணும். சரிங்கப்பா. என்ன, அப்பாவா? அப்பனா இவர் அவங்க அப்பாவா? அவங்க அப்பானா இங்க எதுக்கு இவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க? ஒன்றும் புரியலையே. எடுத்து வச்சதெல்லாம் கரெக்டாக இருக்குதுல்ல? கணக்கு பண்ணி தானே எடுத்து வச்சேன். ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது. அவர் ரொம்ப டென்ஷனாக ஆவார், அதுக்கு தான் சொல்கிறேன். இல்லப்பா, எல்லாமே நான் கரெக்டாக தான் எடுத்து வச்சேன். சரி சரிம்மா, பின்ன போய் டெலிவரி பண்ணிட்டு வா. இதே ஆட்டோலேயே போயிட்டு இதே ஆட்டோலேயே வா, சரியா? சரிங்கப்பா. தம்பி, நீங்கள் டெலிவரி பண்ணிட்டு இங்கே தான் வருவீங்க என் பொண்ணை ட்ராப் பண்ணுறதுக்கு. அப்போ வந்துட்டு உங்களுக்கு மணி கொடுத்துட்றேன். ஓகே சார். கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, நான் போய் ஆட்டோல இறக்கி வச்சுட்டு அங்க வெயிட் பண்றேன். சரி சரிப்பா, நீ போ. சேஃபாக பத்திரமா போயிட்டு வரணும். சரிங்க சார். கவி, சேஃபாக பார்த்து போ.
அங்கே பில் பண்ணதெல்லாம் சரியாக எடுத்து கொடுத்துரு. சரிங்கப்பா, போயிட்டு வரேன். கவி என்ன பண்ற? வா சீக்கிரம், டைம் ஆச்சு பாரு. வந்துட்டேன்ப்பா, சொல்லுங்க. என்ன சொல்றது, உன்னை கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடனா சொல்லுங்கப்பான்ற வந்துட்டு. ம் சொன்ன மாதிரியே எல்லாம் கரெக்டாக பண்ணிடணும், சரியா? நான் அட்ரஸ் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரைட்டாக அவங்க போய் நிறுத்துவாங்க. அவர் வந்துட்டு எல்லா அட்டைப்பட்டையும் கீழே எடுத்து வச்சிருவாரு, சரியா? அதனால உனக்கு எந்த வேலையும் இருக்காது. இறக்கி வச்சதும் லிஸ்ட்டில் இருக்கிறத எல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பி வந்துடு. ஓகேவா? சரிங்கப்பா. எனக்கு பிடிச்ச பொண்ணு என் ஆட்டோல இருந்து உட்கார போகுது. ஐயோ முருகா, நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சரிப்பா, கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாமா. தம்பி சொன்ன மாதிரியே வந்ததுக்கப்புறம் காசு தந்துடுவேன், சரியா? ஓகே சார், போய் உட்காருமா.